23 பாசேப்பர் 23 பாசேப்பர் பக்கம் 24 22 தேர்வன பக்கம் 115 பக்கம் 115 மேந்தல போப்ப அட்டவணையில் 115 பக்கம் 115 நேரம் இல்லை நேரம் இல்லை பக்கம் 115 படிங்கோ 2 உப திணைக்களம் ஒரு சேவை திணைக்களம் மேந்தலை பகுப்பாய் அட்டவணை 23 மேந்தலை பகுப்பாய் அட்டவணை மேந்தலைகள் பயிர் அடிப்படை மொத்தம் உற்பத்தி திணைக்களம் ஒருங்கிணைத்தல் முடிவுறுத்தல் சேவை திணைக்களம் களஞ்சியம் சேவை திணைக்களம் களஞ்சியம் 2023 பாசேப்பர் பக்கம் 115 பக்கம் 115 Ini betul. Terus bang, tunggu aja bang. Perlu dulu deh. Bantu aja biar apa dulu. Terus pulang ini biar ini nggak ini. Pasal lagi. Kebiasaan nih kita ini. Ini mana nih? கேள்வி பாருங்க இக்காளிங்க 23 பாசம் 2 உற்பத்தி திணைக்களம் ஒரு சேவை திணைக்களம் நாம இந்த மாதம் ஃபுல்லா திலாசம் முடிச்சாதான் ஜூலை மாதம் ஃபுல்லா வார 8 கிழமை பேப்பர் செய்யலாம்
உற்பத்தி கம்பெனி ஒன்று பி மற்றும் கியூ ஆகிய 2 பொருட்களை உற்பத்தி செய்கின்றது. கம்பெனியானது இப்பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு ஒருங்கிணைத்தல் மற்றும் முடிவுகள் ஆகிய 2 உற்பத்தி கிரிய நிலையங்களையும் களஞ்சியம் எனும் சேவை கிரிய நிலையத்தையும் கொண்டுள்ளது. 2023 பக்கம் 115. இவை அனைத்து கிரிய நிலையங்களும் ஒரே கட்டத்தில் அமைந்துள்ளன. அப்ப எல்லாமே மூல் பயிர வேண்டி வேறு. ஜெயிக்க வர வேண்டாம். 23 செய்யட்டுமா கூட ஞாயிறு 23 செய்யட்டுமா சுங்காரம் இருபத்தி நாலு சேவடி இல்லையா 23 சரிக்கா 24 அதே மாதிரி தான் ஒன்றிணைத்தல் முடிவுத்தல் தேவை பக்கம் தான் மாறும் அட்டவணையில் ஒன்று 113 2024 அக்கா 113 2024 பாஸ்புக் வச்சுக்காக 2ஆம் கலியில் ஆவணாக்கள் இடம் 2ஆம் கலியில் ஆவணாக்கள் இடம் போடுமா. மேந்தலை பகுப்பாய் அட்டவணை மேந்தலைகள் பயிரடிப்படை மொத்தம் மேந்தலைகள் பயிரடிப்படை மொத்தம் மேந்தலை பகுப்பாய் அட்டவணை மேந்தலை பயிரடிப்படை மொத்தம் மேந்தலை பகுப்பாய் அட்டவணை மேந்தலை பயிரடிப்படை மொத்தம் உற்பத்தி திணைக்களம் ஒன்றிணைத்தல் முடிவுறுத்தல் உற்பத்தி திணைக்களம் ஒன்றிணைத்தல் முடிவுறுத்தல் சேவை திணைக்களம் களஞ்சியம் சேவை திணைக்களம் களஞ்சியம் மேந்தலை பகுப்பாய் அட்டவணை 2024 பேப்பர் மேந்தலைகள் பயிரடிப்பு மேந்தலை பகுப்பாய் அட்டவணை போடுங்க. திருத்திய மேந்தலை பகுப்பாய் அட்டவணை திருத்திய மேந்தலை பகுப்பாய் அட்டவணை திருத்திய மேந்தலை பகுப்பாய் அட்டவணை மேந்தலைகள் பயிரடிப்படை மொத்தம் உற்பத்தி திணைக்களம் ஒன்றிணைத்தல் முடிவுறுத்தல் சேவை திணைக்களம் களஞ்சியம் சேவை திணைக்களம் களஞ்சியம் பாருங்க. நொரின் பிஎல்சி ஆனது ஏ மற்றும் பி எனும் 2 வகையான பொருட்களை உற்பத்தி செய்கின்றது. இக்கம்பெனியானது ஒன்றிணைத்தல் மற்றும் முடிவுத்தல் எனும் 2 உற்பத்தி திணைக்களங்களையும் ஒரு சேவை திணைக்களமான களஞ்சியத்தையும் கொண்டுள்ளது. இக்கம்பெனி கணக்கீட்டு உதவியால் அடுத்த வருடத்துக்கான பின்வரும் மேந்த உறிஞ்ச வீதங்களை 3000 மேல செயற்பாட்டு மட்டத்தில் கணிப்பிட்டுள்ளார். இச்செயற்பாட்டு மட்டமானது உற்பத்தி போல் ஏயின் 2000 மேலகளையும் உற்பத்தி போல் பியின் 1000 மேலகளையும் அடக்கியிருக்கு. 2000 1000 மொத்தம் 3000. ஒன்றிணைத்த திணைக்களம் இயந்திர மணித்தியாலம் 20 ரூபாவும் முடிவித்த திணைக்களம் நேர் ஊழிய மணித்தியாலம் 30 ரூபா. அதே மாதிரி 23 பாஸ் மாதிரி. இதனைத் தொடர்ந்து இந்த மேந்தலை உறிஞ்ச வீதம் கணிக்கும் போது கணக்கிட உதவியாளர் பின்வரும் வழக்கல் விடப்பட்டதாக தெரிய வந்துள்ளார். அப்ப இதை வச்சுக்கொண்டு பிழையான மேந்தலையை கண்டுபிடிக்கணும். பிழையான மேந்தலை என்றால் முதலாவது ஒரு இயந்திர மணிக்கான மேந்தலை கிரியம் சம ஆதிரப்பட மேந்தலையின் கீழ் ஆதிரப்பட இயந்திர மணித்தியாலம் ஒன்றிணைத்த திணைக்களம் இயந்திர மணித்தியாலம் ஒன்றுக்கு 20 இருக்கு.
ஒன்றிணைத்த திணைக்களம் 20 ஆண்டால் இந்த 20 ஆண்டு இருப்பீங்க. பாதிரப்பட்ட மேந்திரம் தெரியாது திருத்தமோன் பாதிரப்பட இயந்திர மனத்தியானம் இதுல சொல்லியிருக்கிறான். ஒன்றிணைத்த திணைக்கிறதுக்காக பாதிரப்பட இயந்திர மனத்தியானம் மற்றும் முடிவித்த திணைக்கிறது பாதிரப்பட நேருடைய மனத்தியானங்கள் தவறுதலாக முறையே 65,000 30,000 பயன்படுத்தப்பட்டிருக்கு. பயன்படுத்தப்படுத்த 65,000 கீழே விரிக்கிறாங்க பெருக்கப்படும் பாதிரப்பட மேந்திரை விரிக்கிறீங்கன்றால் 1,300 பேர் 3 லட்சம். ஒன்றிணைத்தால் திருத்தமன் மேந்திரை 1,300 திருத்தமன் மேந்திரை 1,300. ஒரு இயந்திர மணிக்கான மேந்திரக்கிரியம் சம பாதிரப்பட மேந்திரங்கள் பாதிரப்பட இயந்திர மணித்தியானம் 20 ரூபாப்படி பாதிரப்பட மேந்திரம் கண்டுபிடிக்கணும். பாதிரப்பட இயந்திர மணித்தியம் 65,000 இவ்வளோ பிரிக்கிறாங்க வைக்க பெருக்கப்படும் 1,300. முடிவித்த திணைக்களம் ஊழிய மணித்தியானம் ஒரு ஊழிய மணிக்கான மேந்திரக்கிரியம் சம பாதிரப்பட மேந்திரங்கள் பாதிரப்பட ஊழிய மணித்தியானம் பாதிரப்பட மேந்திரங்கள் பாதிரப்பட ஊழிய மணித்தியானம் ஒரு ஊழிய மணிக்கான மேந்திரக்கம் தந்திருக்குது 30 ரூபா. பாதிரப்பட மேந்திரம் தெரியாது பிள்ளையான பாதிரப்பட ஊழிய மணித்தியானம் 35,000 பிள்ளையான ஊழிய மணித்தியானம் 35,000. இந்த பிரிக்கிற அங்கே பெருக்கப்படும் பாதிரப்பட மேந்திரை 35,000 தரம் 30 பெருக்கினான் 10,50,000 1,050 2,350 2,350 23 என்ன மாதிரியோ அது மாதிரி 24 35,000 30 1,050 இது 1,300 2,350 இந்த ஒர்க்கிங்ஸை காட்டுங்க. மொத்த உற்பத்தி எல்லா மேந்தலைகள் 720,000 இருக்கு. மொத்த உற்பத்தி எல்லா மேந்தலை இதுக்கு வருமா நிர்வாக விநியோக மேந்தலை வராது. இதை நாங்கள் ஒன்றியத்தை முடித்தது கிடையாது. இன்னும் பிரிச்சுட்டோமா சமனா பிரிச்சுட்டேன். சமனா பிரிச்சிருந்தால் இந்த மேந்தலைக்கு உடங்கி இருக்கு. அப்ப நீங்கள் உற்பத்தி எல்லா மேந்தலை சேர்க்கக்கூடாது. உற்பத்தி எல்லா மேந்தலை கழிக்கோணம் 720 2 பேருக்கு சமனா என்றால் 360 இருக்கும் கழிச்சிடும். அதான் கணிக்கப்படுறது 1,300 1,050 360 இருக்கு. அப்ப கழிச்சு விடும். உற்பத்தி எல்லா மேந்தலை சேர்க்கக்கூடாது. சேர்த்தபடியால மேந்தலை கூடி இருக்கு. சரியாக கழிச்சிடும். சரியான மொத்த மேந்தலை 210 இருந்தா போதும். இது தவறுதலா 150 என கணிக்கப்பட்டு ஒன்றிணைத்த முடிந்ததை முறையே 2 கொண்டு வந்து முதல் பயிர் செய்யப்பட்டிருக்கு. 210 150 எடுத்துட்டான். அப்ப 150 சரியா 2 கொண்டிருக்கு. எது இல்லை இந்த 60 இனம் சேர்க்கும். 60 கலைஞத்தின மேந்தலையை முதல் பயிர் செய்யும். 2 கொண்டு 60 பிரிச்சோம் என்றால் இவருக்கு 40 இவருக்கு 20. களஞ்சிய கொண்டு போட்டு 2 கொண்டு பிரியுங்கோ 60 40 20. மேலும் பின்வரும் உற்பத்தி மேந்தலைகள் கருத்து கொள்ளப்படவில்லை. உற்பத்தி மேந்தலை மட்டும்தான் சேர்க்கணும். நேரு கூலிகள் ஒன்றிணைத்தல் 340 முடிவித்தல் 80 பதினா ஒதுக்கீடு போடுங்க. நேரு கூலிகள் ஒதுக்கீடு 340 80 கலைஞருக்கு வராது
420. நேரியல் கோழிகள் ஒதுக்கீடு 340 80 420. ஒன்றிணைத்த திணையத்தை பயன்படுத்திய சேட உபகாரத்துக்கான வாடகை 420. உபகாரத்துக்கான வாடகை ஒதுக்கீடு ஒன்றிணைத்த திணைக்கு மென்ஷன் பண்ணிருக்கு. அப்ப 420 420. ஒன்றிணைத்த திணைக்கத்தை பயன்படுத்தி விசேட உபகாரத்துக்கான வாடகை விசேட உபகாரத்துக்கான வாடகை ஒன்றிணைத்த மட்டும்தான் போகணும். 420 4 ஒதுக்கீடு. விசேட ஒதுக்கீடு இயந்திரத்துக்கான காப்புரை கட்டணம் இயந்திரத்துக்கான காப்புரை கட்டணம் பின்ன பாருங்க பயிரடி பார். இயந்திரத்துக்கான காப்புரை கட்டணமானது ஒன்றிணைத்தல் மற்றும் முடித்திறங்கள் மட்டும் தொடர்புடையதா. ஒன்றிணைத்தல் மற்றும் முடித்திறங்கள் இயந்திரத்தின் பெறுமதிகள் 16 மில்லியன் 18 மில்லியனா. இயந்திரத்தின் பெறுமதி அடிப்படையில் பிரிக்கணும். 16க்கு 18 ஈரெட்டு ஈரொம்பது. இயந்திரத்தின் காப்புரை கட்டணம் என்று போட்டு இயந்திரத்தின் பெறுமதிகள் என்று போட்டு 8,9 170 8,9 பிரிச்சிங்கன்னா இவருக்கு 80 இவருக்கு 90 இவருக்கு டேஷ். மின்சாரம் கிலோவாட்ஸ் மின்சாரம் 100 கிலோவாட்ஸ் மின்சாரம் 100 கிலோவாட்ஸ். கிலோவாட்ஸ் மத்தியானம் 8000 2000. அப்ப 4 கொண்டு ஈர் 8 ஈர் 1 சொல்லிக்கினா 40 சாரி 80 20 கலைஞ்சதுக்கு ஒண்ணுமே இல்லை. உற்பத்தி திறங்க ஊழிய நிலம்பரிக்கிறியா 400 ஊழிய நிலம்பரிக்கிறியா 400. அங்க வந்திருக்கு ஒன்றிணைத்த முடித்தவங்களுக்கு ஊழியர் எண்ணிக்கை கலைஞை தந்தை தான் கலைஞ்சிருக்காரு மற்ற பேர் 60க்கு 20. ஊழிய நிலம்பரிக்கிறியா ஊழிய எண்ணிக்கை 60க்கு 20 என்றால் 3 கொண்டு 60க்கு 20 என்றால் 3 கொண்டு. கேள்வி பேப்பர் செய்ய என்ன ஈஸியா இருக்கு. ஆனால் கஷ்டப்பட்டு சொன்னேன் எழுது இலங்கையில 3 கொண்டு ஊழிய நிலம்பரிக்கிறியா ஊழியர் எண்ணிக்கை 3 கொண்டு 300 100 டேஷ். அவ்வளவுதான் எல்லாமே இருந்தாங்க. சரியான பாதிரப்பட இயந்திர மருத்துவம் பாதிரப்பட நேருடைய தான் இருக்கு. சரியான வரைக்க கூட்டி வார மேந்தலை சரியா பிரிச்சா சரி. இது அங்கால உற்பத்தி போல் ஏபி செய்முறை நேரம் தந்திருக்கு. ஏபி போன மூலக்கிரியம் தந்திருக்கு. உற்பத்திக்கு லாஞ்சக்கு தந்திருக்கு. இது அங்கால ஏபி பொருள் அலவண்டு உற்பத்தி கிரியாமோ மொத்த உற்பத்தி கிரியம் இப்பனே பெறும். மூணு பயிர் கூட்டிட்டீங்களா சரி. 14 மார்க்ஸ் மொத்தம் 3200 2200 1000 கலைஞ்சது வராது. கலைஞ்சங்க தெரியாது கலைஞ்சு தான் அடிப்பான். இங்க கலைஞ்சது வராது. சரியான உறிஞ்ச வீதம் 2ஆம் கணிக்கு ஆன்சர். பாதிரப்பட்ட மேந்திரங்கள் பாதிரப்பட இயந்திரம் மருத்தியால் உணர்த்தருக்கு பாதிரப்பட மேந்திர என்றால் 2100 பின்னர் 3 சேரும். பாதிரப்பட்ட இயந்திர மருத்தியாலம் 40,000 சரிங்களா. 55 ரூபா. இதுக்கு ஒன்றிணைத்தல் முடிவுத்த செலவா முடிவுத்த திணைக்கலாம். ஆதிரப்பட மேந்தனை 10 லட்சம். ஆதிரப்பட சரியான ஊழிய மருத்தியாலம் 20,000.
50 50 ரூபா 55 50 ரூபா 23 ஒரே மாதிரி இருக்கு 25 24 ஒரே மாதிரி 22,40,000 இயந்திர மத்தியாக பிரிச்சா 55 ரூபா குடிவீத திணைக்களம் 10 லட்சம் ரூபாவை 20,000 ஊழிய மத்தியாக பிரித்தால் 50 ரூபா அடிக்கட்டா தள்ளி போடுங்க ஏ பொருள் அங்கால பி பொருள் ஏ பொருள் பி பொருள் ஏ பொருள் பி பொருள் ஏ பொருள் பி பொருள் இந்த மூலக்கிரியம் 240 பி இந்த மூலக்கிரியம் 235 இந்த மூலக்கிரியம் என முதன்மை கிரியம் 240 பிக்கு 235 இதோட உற்பத்தி மேந்தலையை கூட்டணும் இந்த உற்பத்தி மேந்தலையில 2 திணைக்களம் இருக்கு ஒன்றிணைத்தால் எல்லாம் முடிவு உற்பத்தி மேந்தலை 2 திணைக்களம் ஒன்றிணைத்தால் முடிவு ஒன்றிணைத்தல ஏல 2 மணித்தியாலம் பியில 3 மணித்தியாலம் ஒரு மணித்தியாலத்துக்கு 55 ரூபா அப்ப 55 தர 2 110 இங்க 55 3 125 110 125 ஊழிய மணித்தியாலம் 3 50 3 150 இங்க 50 தர 4 200 50 3 150 50 4 200 ஒன்னா உற்பத்தி கிரி 50 3 50 4 கடைசி வரைக்கும் செய்யுங்க அந்த மீதத்தை போட்டு பெருங்க உங்களோட வார வெடியை போட்டு பெருக்கிறது தான் மாவு 500 இது 500 600 லாபம் ஜெயிக்க போற ஒன்றுக்கு உற்பத்தி கிரியத்தில் 40% லாபம் இது கிரியமா இருந்தால் 40 200 இது 40 சேர்ந்தால் விற்பனை விலை 700 840 700 840 700 840 3000 மேல செயற்பாடு மட்டத்தில் மொத்த உற்பத்தி கிரியா மாற்றம் விற்பனை பெறுமாறு 3000 என்றால் 4ஆம் கேள்வி மொத்த உற்பத்தி கிரியா ஏல 2000 மேல ஒரு ஏழைக்கு 500 ரூபா எனக்கு நான் 10 லட்சம் பியில 1000 மேல ஒரு ஏழைக்கு 600 ரூபா 6 லட்சம் சேர்த்தால் 16 லட்சம் ஏல 2000 மிளகு 500 ரூபா படி 10 லட்சம் பியில 1000 மிளகு இந்த 600 ரூபா படி 6 லட்சம் சேர்த்தால் 3000 மிளகுக்குரிய மொத்த உற்பத்தி கிரியா 16 லட்சம் 3000 மிளகுக்குரிய மொத்த உற்பத்தி கிரியா 16 லட்சம் ஒன்றுக்கு தெரிஞ்சாடா ஏல 2000 மிளகு வந்து நம்ம இருக்கிறான் மேற்பந்து சொல்லியிருக்கேன் ஏல 2000 மிளகு பியில 1000 மிளகு முதல்ல கணக்கு செய்யறாங்க அலைக்கு பிரியா அலைக்கு பொருளுக்கு ஏறி பிரிச்சு தெரியல இந்த பொருளுக்கு என்ன பிரிச்சு அத மொத்த விற்பனை பெறுமதி அது அதே மாதிரி பிரிக்கணும் மொத்த விற்பனை பெருமையும் பெருக்கணும் மொத்த விற்பனை பெறுமதி 2000 மிளகம் 700 ரூபா படி 14 லட்சம் 14 லட்சம்
பி 240 ரூபா படி 1000 மிளகு 1000 மிளகு 240 ரூபா படி 2,40,000 இந்த விளங்கின பிள்ளை என்ன செய்யணும்னா 16 லட்சம் வந்ததானே 16,40,000 லாபம் அது கூட்டி விடும் 22,40,000 16 லட்சத்துக்கு 40,000 பார்த்துக்குன்னாலும் சரி மறுபடியும் 40 பேருக்குன்னா 25,40 இல்லாடி நீங்க ஒவ்வொன்றுமே விற்பனை தெரியுங்க 2,000 மிளகு 1000 மிளகு பெருக்கி விட்டீங்கன்னா 22,40,000 40 மார்க்ஸ் வெளி 30 மார்க்ஸ் இது நான் 5 செய்தான் தெரியும் எவ்வளோ பர்சன்ட் தெரியும் 25 பாஸ் போயிடுங்க பின்னுக்கு இருக்கு 25 பாஸ் போயிடுங்க பின்னுக்கு இருக்கு 25 பாஸ் போயிடுங்க பின்னுக்கு இருக்கு சம்பளப்பட்டியே பின்னுக்கு இருக்கு வேற ஸ்கீம் வச்சுக்கிறாங்க 2025ஆம் ஆண்டு 2ஆம் கேடில் ஆவணாக்கள் இடங்கும் ஒருத்தரும் செய்யாத கேடு யாழ்ப்பாண பல்கலைக்கழகக்காரன் செக் பண்ணி போய் நிற்கிறேன் ஒரு யூனிவர்சிட்டிக்காரன் ஒரு கேள்வி கொடுப்பியா எங்கராக கொடுத்தா நினைக்கிறேன் கணிசமான பிள்ளைய 40க்கு 20 தாண்டில இந்த கேள்விக்கு ஜோன் பிஎஸ்சி இருக்கா ஜோன் பிஎஸ் சம்பளப்படி அடுத்த வேலையா இருக்கு இந்த கேள்வியை பொறுமையா வாசிங்க ஒரு அதே மாதிரி தான் இருக்கு பேங்கம் 24 மாடலாம் 25 பேப்பர் 24 மாடலாம் 25 பேப்பர் சார் நம்ம ஒரு நாவாந்திர ஊர்ல என்ன நடந்த சம்பவம் அதுக்கு விளக்கம் டியூஷன்ல கொடுப்போம் ஞாபகப்படுத்துறேன் வீணி வடிச்சு கொண்டு என்ன திரிகிறது சும்மா திரிஞ்சு போட்டு விளங்கானே ஒரு பிள்ளை நியூஸ்ல மெட்ரிக்கலாம் சரி சரியா மாமியார் இந்த காலத்துல மாமியார் கட்டாயம் என்ன கேப்பியாம் சிதனம் கேப்பியா அது உச்ச கட்டம் தான் கேப்பியா சரியா தண்ட மகனை கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு சரியா மகன் என்ன வீணி வடிக்கும் திரிஞ்சாலும் 5-6 வருஷம் கண்டிப்பா கேப்பியா அது தேவையில்லா கதை அவாக்கிற மூளை எறிஞ்சு விட்டா முடிச்சுன்னு அந்த பொம்பளை பிள்ளை என்ன தாயப்பன் சொன்னதா வடிவான பிள்ளை பாத்துறான் அப்ப இதெல்லாம் புலாங்கோ இப்ப சமூகம் புலாங்கோ நல்ல படியங்க நல்லவங்களும் இல்லை பட்டியங்க நல்ல ஒண்ணுமே இல்லை புலாங்க அப்ப மாமியார் நல்ல ஒண்ணு இல்லையா மாமியார் யாரு புருஷன் தாய் தாப்பதான் மாமியார் இருக்கும் சரியான பெரும்பாலும் ஒன்று அது யங்கா இருக்காது இந்த காலத்துல ஒன்று வருத்த காரியம் தான் இருக்கும் 40 வயசு தான் இருக்கும் வருத்த காரியம் தான் இருக்கும் 50 வயசு இருக்கும் வருத்த காரியம் தான் இருக்கும் விளங்கான நீங்க பணி விட செய்வோம் செய்வீங்களா கழுவீங்களா அதெல்லாம் தெரியும் குடும்பம் போய்க்க எல்லாம் இருக்கும் வீணி வடிக்கிறீங்கள இல்லைங்க என்ன நடந்த சம்பவம் தெரியுமா பாய்ஸ் நல்ல ஒரு வடிவான பிள்ளை கல்யாணம் காட்டி 4 வருஷம் லவ் பண்ணி 2 மாதம் போது கல்யாணம் நடந்தது முந்தி நாங்க கவர்மெண்ட் பக்கத்தில் அங்கே படிப்பிக்க பிரபலமான பெண்கள் பாடசாலையில் சென்ட் ஜேம்ஸா இருக்கலாம் கொன்மெண்டா இருக்கலாம் சரியான அது உண்மை நான் படிக்கிற பிள்ளை ஒரு ஆர்ட்ஸ் பிள்ளை கொமர்ஸ்ல ஒன்று இருக்கும் அடுத்த நாள் இருக்காது இங்க கேட்டா சம்பதம் சொல்லுவாங்க ஏன்னா அங்க 2 வருஷம் கழிச்சு பேர் தாத்தா புள்ளி நிற்கும் இங்க யாருன்னா அடிச்சு உழைச்சி போட்டு விட்டுட்டு போட்டான்னு சொல்லுங்க இல்லைங்க அப்படி ஒரு சம்பவம் தான் தாய் அப்படி என்ன தாய் சிதம்பரம் நச்சரிச்சு ஒரு வீடும் மற்றது நகை என்ன அவருமே மதிக்கிறேன் பார்த்தேன் விளங்குதா
முடிஞ்ச அது அதையும் போனது சரி என்ன விளக்கம் இருக்கு அது ஞாபகம் எனக்கு சமூகத்துல வரும்போது திருக்குறள் எங்களுக்கு ஒரு கடமை இருக்கு இலங்கையில பொருளாதாரம் படிக்கிறீங்க உச்சகட்டத்தை போகும் தெரியுமா? 3 மாதத்துல நீங்க ஏழு எக்ஸாம் எடுக்க பெரிய பிரச்சனை வரும் போல இருக்கு. கவனிங்க 2025 பாஸ் பேப்பர் 25 பாஸ் பேப்பர் ஃபுல்லா செய்யணும். ரைட் ஜோன் பிஎஸ்சி ஆனது ஏபிஎன் 2 வகையான மெத்தைகளை உற்பத்தி செய்கின்றது. இக்கம்பெனியான இயந்திரம் முடித்த 2 உற்பத்தி திணைக்களங்களையும் சேவை திணைக்களமான களஞ்சியத்தையும் கொண்டுள்ளது. அனைத்து திணைக்களங்களும் தனி கட்டணம் காணப்பட்ட இக்கம்பெனியில் எதிர்பார்க்கப்பட்ட செயற்பாடு மட்டம் வகை ஏயின் 3000 மெலகம், பியின் 2000 மெலகம். இப்போ சொன்ன பார்த்தோம் மெத்தைகள் 2000 1000 பார்த்தாங்க, இது 3000 2000. இயந்திரத்திலேயே முடித்தினைகள் மேந்திர உறிஞ்ச வீதம் முறை இயந்திர மனத்தை நேர்வழிய மனத்தை கணிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே கணிக்கப்பட்ட மேந்திர உறிஞ்ச வீதம் பின்னர் 23 24 25 ஒரே மாதிரி. மதிப்பிடப்பட இயந்திர மத்தியாலம் ஒன்றுக்கு 300 200. பாதிரப்பட இயந்திர மத்தியாலம் பாதிரப்பட நேர் ஊழிய மத்தியாலம் தந்திருக்குது. மேந்திர உறிஞ்ச வீதம் மேல அறக்கப்பட்டிருக்கா 300 200. பாதிரப்பட இயந்திர மத்தியாலம் 30,000 2000. பாதிரப்பட நேர் ஊழிய மத்தியாலம் 1000 20,000. நீங்கள் இயந்திரத்துக்கு 30,000 வட்டம் போடுங்க, முடிவித்தலுக்கு 20,000 வட்டம் போடுங்க. எனினும் மேந்திர கோப்ப அட்டவணை ஆய்வு செய்த போது கம்பெனி முகாமையான பின்வரும் பழுக்களையும் விடுபாடுகளையும் கண்டுபிடித்துள்ளார். அத்துடன் முகாமையானது சில மேந்திர பயிர் அடிப்படை மீளாய்வுக்கு பிரேரித்திருக்கு. அணிஞ்சிட்டான் சரியானது செய்யட்டான். பாதிரப்பட நேர் ஊழியங்களான 1000 2000 முறையை இயந்திரம் முடித்த தொடர்படியாகும். இனி தொகை இயந்திரத்திற்கு 2000 போட்டு முடித்தது 1000 என போட்டேன். போட்டதை கழிச்சு சரியான போட்டா சரி. இயந்திரம் முடித்திருந்த இயந்திர காப்பீடு கண்ட முறை 3140 1160 என்பன மேந்திர கோட்பாடு தயாரிக்கும் போது கருத்து கொள்ளப்பட்டிருக்கவில்லை. சில திணைகளை மேந்திரை மிகவும் பொருத்தமான முறையில் வெளிப்படுத்தும் நோக்கத்துக்காக மேந்திர பயிர் அடிப்படை பின்வருமாறு முயற்சி செய்யப்படும். இயந்திர பெருமானத்தை அடிப்படை பிரிக்க வேண்டிய இயந்திரத்தை கொண்டு செல் மீது பிரிச்சுட்டா இயந்திரத்துக்கு இரியா பிரிச்சதை படி கழிச்சு சரியாக கொடுக்கணும். தொழிற்சாலை மின்சாரத்தில் தலப்பட அடிப்படை பிரிச்சுட்டா கொடுக்க வேண்டியது கிலோவேட்ஸ் அடிப்படை கொடுக்கணும். களஞ்சியத்திலே மொத்த இயந்திரங்கள் உற்பத்தியிலே மீள் பரிசு அடிப்படை பின்வருமாறு மாற்று பிரிக்கப்பட்டிருக்கு. ஆயுத்த அடிப்படை வேண்டுதல் எண்ணிக்கை ஆனால் கொடுக்க வேண்டிய மூலப்பொருள் நுகர்வீதம். மேந்திர புறப்பாடு தயாரிக்கும் போது கருத்து கொள்ளப்பட களஞ்சியத்தில் பாதிக்கப்பட மொத்த இயந்திரங்கள் 2000 ஆகும். அப்போ 2000 களஞ்சிய வேண்டு எண்ணிக்கை அடிப்படையில் பிரிச்சிருப்போம். அப்போ அது கழிச்சு சரியான அடிப்படை மூலப்பொருள் ஒரு வீதம் கொடுக்கணும். மேந்திர புறப்பா சரி பின்மே மேந்திர பயிர் மீளாய் அடிப்படை தந்திருக்கு. பாதிரப்பட இயந்திர பெருமாத்தை பாதிர தொழிற்சாலை மின்சாரத்தில் வந்திருக்கு. இது வகையை அவர் ஒன்றுக்கு போகும். கேட்டவேலி மிக தெளிவாக காட்டக்கூடிய திருத்திய மேந்திர புறப்பாடுனை ஒவ்வொருத்தரையும் கணிவிட மொத்த மேந்திரங்கள் முகாமையின இடங்கான வழக்கெல்லாம் முடிவாக திருத்தம் மீள் பயிர் தூரமாக திருத்தம். 2வது களஞ்சியத்திலே மொத்த மேந்திரங்கள் முழுமைத்துறான உற்பத்தியிலே மேந்திரங்கள் சரியான உறிஞ்ச வீதம் ஏ மெத்தின உற்பத்தி மேந்திரை ஏ மெத்தின உற்பத்தி கிரியம் முதல் மாதிரி 3000 வேலை செயற்பாடு மட்டத்தில் லாபம். அதே மாதிரி கேள்வி படிங்கோ. 2 உற்பத்தி திணைக்களம் ஒரு சேவை திணைக்களம் 2 உற்பத்தி திணைக்களம் ஒரு சேவை திணைக்களம் 2 சேவை திணைக்களம் பெறாதா 2 உற்பத்தி திணைக்களம் ஒரு சேவை திணைக்களம்.
மேந்தலை வகுப்பாய் அட்டவணை முடிந்தபடி செய்வோம். மேந்தலைகள் பயிரடிப்படை மொத்தம் மேந்தலை பகுப்பாய் அட்டவணை மேந்தலைகள் பயிரிடு மொத்தம் உற்பத்தி திணைக்களம் இயந்திர திணைக்களம் முடிவுத்த திணைக்களம் சேவை திணைக்களம் களஞ்சியம். நாளைக்கு 2 பாடம் புது பாடமா முதல் தீர்மானம் இல்லை கிரியலாம். நாளை 2 பாடம் புது பாடம் 6 மணிக்கு முதல் தீர்மானம் 7 மணிக்கு இல்லை கிரிய. ஜூனோட ஃபுல்லா முடிஞ்சு ஜூலை ஃபுல்லா பேப்பர். எத்தனை ரைட் பாருங்க. முதல் திருத்தமன் மேந்திரை கண்டுபிடிங்க. தெரியும் தானே திருத்தமன் மேந்திரை போடும் புரிஞ்சு வந்து வந்திருக்கல அதை பெருக்குங்க. ஆதிரப்படை இயந்திரம் மத்தியானம் தந்துருங்க. அப்ப இயந்திரம் மத்தியானம் டேய் என்ன போடுங்க சொல்லு. இயந்திரம் 300 தர 30,000 மத்தியானம் சரியே. ஆதிரப்படை மேந்திரங்கள் பாதிரப்படை இயந்திரம் மத்தியானம் விடா இந்தியாவில் 300 இருக்கும் கீழே 30,000 இருக்கு. நான் பெருக்கி தைக்கிற நேரடியாக போடுறேன் சரிதானே உங்களுக்கு. இப்போ 3 ஆனா செய்கிறேன் அதை பெருக்கி 3 சேவட்டா 3 சேவட்டா வேடா 9,000. திருத்தமுன் மேந்திரை 9,000 இருக்கிறவங்க திருத்தமுன் மேந்திரை 9,000. அந்த முடிவிருத்த திணைக்களம் 20,000 200 தர 20,000 பெருகினால் 4,000 நேரமா 200 தர 20 4,000 விளங்கினா நம்மளுக்கு பேர் தானே சரியானே. இது 13,000. களஞ்சியத்தின் மேந்தலை பாருங்க கீழே வந்திருக்கு 2,000. மேந்தலை பாகுபாடு தயாரிக்கும் போது களஞ்சியத்தின் திரைக்கு மாதிரப்பட மொத்த மேந்தலை 2,000. இந்த 2,000 என்ன அடிப்படையில் சேர்த்துட்டான் 2,000 என்ன அடிப்படையில் சேர்த்துட்டான். திருத்தமன் மேந்தல் 2,000 என்ன அடிப்படையில் சேர்த்துட்டான் சொல்லிக்கலாம். பாவித்த அடிப்படை வழங்கப்பட களஞ்சிய வேண்டிய நினைக்கிறேன். ஆனா என்ன பிரிக்கப்பட்டிருக்கு மூலப்பொருள் 100% அடிப்படை பிரிக்கணும். இது என்ன அடிப்படை பிரிச்சுட்டியா களஞ்சியவனை பிரிச்சிருந்தால் அந்த உற்பத்தியில பயந்து வந்து என்ன சேர்க்கும் கூடி இருக்கு. அப்ப என்ன செய்வோம் பழமையா களஞ்சியத்துல கழிச்சு இவே கூடுறான். இப்ப மாறி இவே இந்த வந்த மேந்திர கழிச்சு களஞ்சியத்துல செய்யணும் திருத்தோமே இல்லை. அப்ப என்ன செய்ய போறீங்க 2,000 இதுல போட்டு இந்த 2,000 இதுல அடியுங்கள். களஞ்சிய வேண்டுதல் எண்ணிக்கை வந்திருக்கு கீழே பாருங்க 150க்கு 100 150க்கு 100ன்னா களஞ்சியத்தின மேந்தலாய் களஞ்சிய வேண்டுதல் எண்ணிக்கை 150க்கு 100 3 2 5 பிரிச்சா 4. இதுல இருந்து 1,000 ரூபாய் கழிக்கணும். இதுல இருந்து 200 ரூபாய் கழிக்கணும். திருத்தி சரியாவான மேந்தலையை என்னடி பிரிக்கணும் மூலப்பொருள் 100% பிரிக்கும். திருப்பி சொல்றேன். களஞ்சிய திணைகள் மொத்த மேந்தலை 4 உற்பத்தி திணைகளுக்கிடையே மீள் பயிர் செய்த அடிப்படையை பயன்படுத்தி மாற்றுவதை பிரேரிக்கப்பட்டுள்ளது. அப்ப மாற்றுவது பிரேரிக்கப்பட்டனா 5 கொடுத்ததைக்க இதுல 2,000 கழிச்சு இதுல 2,000 கொடுத்துருப்பான். இப்ப திருத்திரம் 2,000 செய்வோம் 2,000 போட்டு இவைக்கு பயந்துடும். அடுத்த பாதிரப்பட நேரில் ஒதுக்கீடு
என்ன கொடுத்துட்டா 1000 இயந்திர மனத்தியாகத்துக்கும் முடிவித்த திணைக்கிறதுக்கு 2000 போட்டான். ஆனால் மாறி வரணும். 2000 இயந்திரத்துக்கு வரணும், 1000 முடித்தல் வரணும். நம்ம கொடுத்ததை கழியுங்க. 1000 2000 கழியுங்க. இது சரியான நேரு கூலி, நேரு ஊழியம், ஒதுக்கீடு. இவருக்கு 2000 கூட்டணும், இவருக்கு 1000 கழிக்கணும். இது 3000 கழிப்பீங்க, இது 3000 கூட்டுவீங்க. ஒரு கஷ்டம் இல்லை, சும்மா குழப்பி இருக்கிறான். 1000 நேரு ஊழியம், 1000 மற்றும் 2000 என்பன இயந்திரம் முடிவு தொடர்புடையா. எனினும் இத்தொகைகள் இயந்திரத்தினைகள் 2000 எனவும் முடிந்து 1000 தவறாக வைக்கணும். மாறி வேணுமா? மாறி வேணும். இதுல ஒதுக்கின தொகை எவ்வளவு? ஒதுக்கின தொகை எவ்வளவு? ஒதுக்கின தொகை 1000 2000 எனவும் முடிந்த 1000 ஒதுக்கிட்டான். அப்ப இதுல எவ்வளவு கழிக்கணும்? 2000 கழிக்கணும், இவருக்கு 1000 கழிக்கணும், 3000 கழிக்கணும். அப்படியே போட்டாரு. இது 1000 2000 மாறி வரும். மாற்றி விட்டாலும் சரி உங்களுக்கு இப்படிதான் செய்திருப்பீங்க நீங்கள். ஓகே, இது எடுத்தாலும் சரி, அப்படியே விடுங்க. அப்படி ஒன்றும் மாற்றம் இல்லை, இப்படிதான் செய்திருப்பீங்க. இதில் விளையாடுறது 2000 1000 2000 கழியுங்க, 3000 கழியுங்க. சரியா சேர்க்க வேண்டியது 1000 2000 3000 போடும். அடுத்த இயந்திரம் மற்றும் முடித்திறன்களுக்காக இயந்திர காப்பீடுக்கான முறை $3140 இவருக்கு 1860 மொத்தம் எவ்வளோ? 5000. அவன் என்ன சரியான பிள்ளையான போறோம்னா பிள்ளை குழம்பிட்டு அடுத்த சில திணைகள் மேந்தலை மிக பொருத்தமாக வெளிப்படுத்த நோக்கத்துக்காக மேந்தல பயிரிட பின்வருமாக மூல் திருத்தம் பிரேரிக்கப்பட்டுள்ளன. இயந்திர பரிமாணத்தை பிரிக்க வேண்டிய அடிப்படை இயந்திரத்தின் கிரியா. அப்படியா பிரிச்சுட்டா. ஆனால் பிரேரித்த அடிப்படை இயந்திரத்தின் கொண்டு செல்மி. நம்ம முக்கியமாக போடுவோம். இயந்திர பரிமாண தேவை, இயந்திர பரிமாண தேவை இயந்திரத்தின் கிரியத்தின் அடிப்படை பிரிச்சுட்டா. இயந்திரத்தின் பரிமாண தேவை கீழாந்து இருக்கு. இயந்திரத்தின் பரிமாண தேவை இயந்திரத்தின் பரிமாண தேவை 2250. அப்ப கழிக்கோணும் என்ன சேர்த்துட்டான். இயந்திரத்தின் கிரியம்னா அந்த ரேசியோ 8000 6000 4000. ரேசியோ என்ன? 4க்கு 3க்கு 2. 4க்கு 3க்கு 2 பிரிச்சுட்டான். பிரிச்சிருந்தா இந்த மேந்தலுக்கு இருக்குமா இருக்காதா? இருக்கு. வெளியாடுக்கோமனு சொல்லணும். கழிக்கோணும். 4 3 2 9. 9 4 3 2 போடணும். அவ்வளோ 1000 கழிக்கோணும். 250 கழிக்கோணும். 500 கழிக்கோணும். சில பிள்ளை செய்யிருக்கா செய்ய ஒன்று பிள்ளை கொஞ்சமாக மார்க்ஸ் எடுத்து இனி திருப்பி இயந்திர பரிமாணத்தை எழுதி சரியான பயிர் அடிப்படை இயந்திரத்தின் கொண்டு செல்மி. இயந்திரத்தின் கொண்டு செலுத்துவாய். இயந்திரத்தின் கொண்டு செலுத்துக்கு 6000 2000 1000. 6க்கு 2க்கு 1. 2000 பிரிச்சு போடும். அதான் விளையாட்டு. தேரியை போட போயாங்க. 4க்கு 3 பிரிச்சுன்னா இதுக்கு வந்துருக்கு. அவன் கழிக்கோணும். சரியா பிரிக்கணும். 6க்கு 2க்கு 1.
அது விளங்கினா சரி. சேர்த்தது பிள்ளையாடே சேர்த்தடே சேர்த்த பிள்ளாய் அப்ப அதை கழிக்கணும், சேர்க்க வேண்டிய கூட்டணும், தான் களி. ஆனால் எனக்கு விளங்கல ஏன் பிள்ளை கஷ்டப்பட்டேன். எதுக்கொள்ள பந்தி மேடுக்கு பெருசா இருக்கிற மாதிரி பிள்ளை குழம்பி பழமையாக கேளிய போய் பார்த்துருக்கேன். ஓகே, இது நான் வித்தியாசமா இருக்கிறேன் பந்தி அல்ல. முதலாவது கேள்வியே பாருங்க, சரியான திருத்திய வேந்திர கேட்கறதுக்கு அதுக்கு ஒரு கேள்வியா போட்டிருக்கான் இந்த ஒவ்வொரு திருத்துறதுக்கு. அதே பிள்ளை குழப்பம் தேவை இதை போனதே இல்லை. பிள்ளைய திருத்திய வேந்திர பார்ப்பான்னு கேட்டிருந்தா 2023 பேப்பர் 24 பேப்பர் செய்திருக்க முடியல, ஓகேயா இருக்க முடியல. இதுவும் பொண்ணு பிள்ளை கொடுக்காம போலாங்க. ரெண்டு பேரும் 1500 500 200 2 3 சில தான் இருக்கு. கூட வாரமா இருக்கு சொல்லுவான். ஏன் கூட வாரமா இருக்கு, எனக்கு இருக்க மாதிரி இருக்கு. பிள்ளைய திருத்துறான் சரியான போடுறான், அதனால கணக்கு இருக்க மாதிரி இருக்கு. தொழிற்சாலை மின்சார செலவு, தொழிற்சாலை மின்சார செலவு கலப்பர படிப்படை பிரிச்சுட்டான். மின்சார செலவு வந்து எவ்வளவு? தொழிற்சாலை மின்சார செலவு 1600 தனியா. என்னடி போய் தலைப்பரை அப்படி போய் பிரிச்சுட்டான். தலைப்பரவுக்கு ஓடுறதா 3க்கு 2 கொண்டு 3க்கு 2 கொண்டு பிரிச்சுட்டான். பிரிச்சா இதுல 600 கழிங்க, இதுல 300 கழிங்க, இதுல 200 கழிங்க, இதுல 100 கழி சேர்த்ததை கழிங்க. மூன்றுக்கு 2க்கு 1 கழிங்கோ. சரியானது என்னவா? மின்சார நுகர்வு கிலோவாட்ஸ். திருப்பி தொழிற்சாலை மின்சாரம் எழுதி கிலோவாட்ஸ் எழுதி அது 600 பிளஸ் பண்ணி கிலோவாட்ஸ் மத்தியா தந்திருக்குது 5000 500 500 10 கொண்டு கொண்டா 10க்கு 1க்கு 1 500 50 என்ன நஷ்டம்? ஒரே இருக்கா? ஒரே இருக்கா? இல்ல. பார்த்தா பெரிய கோழி மேய்க்கிறாக்கு. இனி வார மேந்தலையை மூளை போட்டு ஒரு படிப்பு எப்படி கேட்டா? அப்ப இது திருத்திய பின் மேந்தலவர், திருத்திய பின் மேந்தலவர் ஐடியா விளங்கிட்டா? திருத்திய பின் மேந்தலர் சூடாக்க இதெல்லாம் குடிக்காங்க. எல்லாம் காய்ச்சல் கடிமை தொண்டை நோய் வருது. எபோரா வைரஸ் ஒன்று பரவுதா? வைரஸ் ஒன்று தெரியுங்க. பிரச்சனை ஏற்படும் சொல்லுங்க. எவ்வளோ? 18,000 மொத்தம். 10,640 5,660 1,700. இந்த 1,700 என்னடி பேர் பிரிக்கணும்? இந்த 1000 ஒரு பிள்ளைங்க இல்லையா? இந்த கூட வந்த பிள்ளை ஒரு பிள்ளைங்க 1002 பிரிக்கணும். சரியான வந்த மேந்தரை கலைஞத்தின மேந்தரை மூலப்பொருள் நுகர்வு விகிதம், மூலப்பொருள் நுகர்வு விகிதம், மூலப்பொருள் நுகர்வு விகிதம் கடைசியில் இருக்கு 80க்கு 20. அப்ப 4க்கு 1 80க்கு 20 ஈர்னாங்க 1 4க்கு 1 ஏன்னா 4க்கு 1 மில்லி பேச்சா. இந்த 1000 பூஜ்ஜியமாகும். இதை 4க்கு 1 மில்லி பிள்ளையானதை மேல சீராக்கிட்டான். இப்ப சரியான போடும் 1360 இது 12,000 இது 6,000 ஒரு பிள்ளைக்கு மேலே. அதே 3,000 பிள்ளை செய்ய பார்த்துட்டான்.
வளமையா செய்யறது இதுல வார விடைய பிள்ளைக்கு என்ன விடையா கொடுக்கணுமா அவன் அப்படி இந்த விடை இருந்தா தான் ரெண்டு கொடுத்துடணும் பிள்ளைங்க அந்த பிள்ளையும் இல்லை என்ன என்ன விட வந்தாலும் பிரிச்சு கொடுக்குமே இல்லை பிள்ளை மூளை போட்டு ஒரு வீதம் இடத்துல பிரிச்சுக்கு 4 கொண்டு அப்படி கொடுத்தாலும் இல்லை சரியான விடை இருந்தா மட்டும் தான் கொடுவான் பிள்ளைக்கு பிள்ளைங்க சரியான விடை எடுக்கு மேலே பிழைச்சிருக்கும் 12,000 மாறாரு ரெண்டாவது இயந்திரம் முடிவு செய்வது திருத்திய மேந்திர உறிஞ்ச வீதம் முதல் ஆங்கேலிக்கிற வந்து ஒவ்வொரு விடியும் கண்டாச்சு அதை சும்மா குழப்பி இருக்கிறான் கொடுங்க இயந்திர திணைக்கலாம் இயந்திர மனுத்தியாளம் இயந்திர திணைக்கலாம் இயந்திர மனுத்தியாளம் ஒரு இயந்திரம் ஒரு இயந்திர மணிக்கான மேந்திர கிரியம் சம ஒரு இயந்திர மணிக்கான மேந்திர கிரியம் சம பாதிரப்பட்ட மேந்திரங்கள் பாதிரப்பட்ட இயந்திர மத்தியா பாதிரப்பட்ட மேந்திரை 12,000 3 சேருங்க ஆயிரப்பட இயந்திர மனத்தியாலம் 30,000 என்ன 400 முடிவித்த திணைக்கலாம் ஊழிய மனத்தியாலம் முடிவித்த திணைக்கலாம் ஊழிய மனத்தியாலம் ஒரு ஊழிய மணிக்கான மேந்திர கிரியம் சம ஆயிரப்பட்ட மேந்திரங்க ஆயிரப்பட்ட ஊழிய மனத்தியாலம் சமன்பாடு மார்க்ஸ் இல்லை விளக்கத்தை செய்யும் முடிவித்த திணைக்கலாம் ஊழிய மனத்தியாலம் ஒரு ஊழிய மணிக்கான மேந்திர கிரியம் சம ஆயிரப்பட்ட மேந்திரங்கள் ஆயிரப்பட்ட ஊழிய மனத்தியாலம் வாராது பின்னுக்கு 3 சேருங்கோ ஆயிரப்பட்ட ஊழிய மனத்தியாலம் எவ்வளோ 20,000 இதுக்கு நான் 300,000 6,000 பின்னே 3 சேருங்கோ அதங்க 20,000 300,000 செய்வீங்களா செய்யுங்கண்ணா செய்யுங்க அட்டை போடும் ஏ போல் மட்டும் தான் கேட்டிருக்கான் ஒன்று தான் கேட்டிருக்கு ஏ பொருளுக்கான மூலக்கிரியம் தந்துருக்கு சில பேருக்கு ஒரு சட்டைக்கு தைக்கிறதுக்கு 3 மீட்டர் தேவை 5 மீட்டர் துணி தேவை சில பேர் 10 மீட்டர் துணி தேவை மூலப்பளவில் தேவைன்னா வந்த கோஸ்ட்டை அதை பெருக்கி விட சரி நிறைய கட்டுநாயக்கா ஏர்போர்ட் பக்கமெல்லாம் மழை சரியானதா ஏர்போர்ட் பக்கம் அவிஷாவில் அந்த பக்கம் மூன்றாங்கேளி நேர் மூலப்பொருள் 4 கிலோகிராம் தேவை கிலோகிராம் வந்து 450 450 4 1800 பார்த்தது 1800 நேர் மூலப்பொருள் 450 4 1800 நேர் ஊழியம் வந்த பாஸ் சேர்ப்பில் கொஞ்சம் கொடுக்க இந்த சொல்லலாம் வந்த பாஸ் சேர்ப்பில் மாடல் பாஸ் சேர்ப்பை மாடலில் இல்லாத இந்த நேர் ஊழியம்
400 தர 2 800 சேர்த்தா 2600 முதன்மை கிரியம் இல்ல மூலக்கிரியம் 2600 முதன்மை கிரியம் இல்ல மூலக்கிரியம் முதல் கிரியம் அல்லது மூலக்கிரியம் இதோட உற்பத்தி மேந்திரை கூட்டணும் உற்பத்தி மேந்திரை 2 திணைக்களம் இருக்கு ஒன்றாறு இயந்திர பகுதி முடிவுத்தல் பகுதி இயந்திர பகுதி முடிவுத்தல் பகுதி இயந்திர பகுதி 4000 தர 400 தர 400 தர எத்தனை மத்தியானம் 2 800 அடுத்த 300 தர 600 சேர்த்தா உற்பத்தி கிரியம் எவ்வளவு 4000 உற்பத்தி கிரியம் வரும் 4000 உற்பத்தி கிரியத்துல 40 லாபம் சேர்த்து விலை தீர்மானிக்கப்படுது ஆனா கேள்வி எங்களுக்கு சேப்பாடு மட்டும் லாபம் தான் கேட்டார் உற்பத்தி எல்லாம் மேந்திரேன்னு கேட்டுறேன் விற்பனையிலேருந்து விற்பனை கிரியம் கழிச்சு ஏ வகையில 3000 பி வகையில 2000 பியை பெட்டி கழிக்கிறவன் ஏ பெட்டியா கேட்கிறான் உற்பத்தி கிரியம் 4000 4000 40 லாபம் சேர்க்கப்படாது விற்பனை விலை அப்ப 40,000 4000க்கு 40 பார்த்தால் 1600 சேர்ப்போம் ஒன்றுல விற்பனை விலை எவ்வளோ அண்ணாங்க 16 1100 லாபம் எவ்வளோ சொல்லுங்க இது மொத்த லாபம் அந்த லாபம் சேர்க்கிறது மொத்த லாபம் இற வழி இருக்கு மொத்த லாபத்தால எத்தனை அளவோ அதை பெருக்கி போட்டு உற்பத்தி எல்லாமே கழிச்சு விட தெரியலாம அது கூட இருப்பான் எப்படி செய்யலாம் சரி நாலஞ்சா அஞ்சாங்கேளி விற்பனை 3000 ஏவாய் மெத்தக்கு ஒன்றின விற்பனை விலை 5600 3000 5600 3 வெட்டினீங்கன்னா விற்பனை வருமானம் வரும் 5000 16,800 நினைக்கிறேன் இதுல இருந்து விற்பனை கிரியம் கழிக்கணும் 3000 இலக்கம் ஒரு இலக்கு 4 ரூபா உற்பத்தி கிரியம் பிரிக்கினா 4 கழிச்சா 4800 மொத்த லாபம் இந்த மொத்த லாபத்திலே சொல்றான் இக்காலப்பகுதியில் பாதிக்கப்பட்ட உற்பத்தி எல்லாம் மேந்திரங்கள் 1500 ரூபாய் இருந்தோட இது 2 வகை மெத்தைக்கு இடையில் சமனா பயிரப்பட ஏ வகை மெத்தைக்கு 750 பி வகை மெத்தைக்கு 750 பி வகை தேவையில்லை ஆனால் புல்லா கழிக்கக்கூடாது ஏ வகைக்குரிய லாபம் இதுலேருந்து உற்பத்தி எல்லாம் மேந்தனை 1500 சமனா பிரிக்கணும் எவ்வளோ 750 கழிச்சா 4050 பெரிய லாபம் இல்லையா பிடிக்கும் என்னண்டு ஒன்றுக்கு லாபம் மூலம் 1600 அப்போ 1600 தர 3000 மெத்த விற்கிறோம் என்றால் பிரிக்கினா 4800 பேர் இந்த 4800 மொத்த லாபத்தில் இருந்து உற்பத்தி எல்லாம் எந்தனை 750 கழிச்சு விட்டால் 4050 நீங்க பெருமாள் அடிப்படை பண்ணதெல்லாம் அதில் சின்ன விஷயம் ஒரு ஒன்றுக்கான கோர்ஸ் 4000 40,000 ஆகும் ஒன்றுக்கு 1000 மொத்த லாபம் போகுது அப்போ 3000 மெத்த விற்றா 4000 மொத்த லாபம் உற்பத்தி எல்லாம் நிர்வாக விநியோகம் இருந்தவை 1500 ஏ மெத்துக்கு அரவாசியா ஒரு பிள்ளையும் செய்யல ஏன் கஷ்டம் ஏன் பிள்ளை கஷ்டம்னு சொன்னார் சொல்லுங்க என்ன தெரியல நான் அப்பா வாங்கிக்க இப்போ நம்ம உங்களுக்கு கேட்கலாம் பார்த்து நான் கேள்வி கேட்பேன் ஓகேயான எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க கொண்டு கூடாது அதை ஏற்றுக்கொள்ளும் பிள்ளை என்னோட மேந்தில பார்த்துட்டு போகுது பிள்ளை மேந்தில பார்த்துட்டு போகுது ஒதுக்குறது தருவான் பார்த்து நேரம் கொண்டு கொஞ்சம் 6 மேந்தில தருவான் அது என்ன செய்யறது
பயிர் செய்யறது. இதில் சொல்லுவான் முதல் பயிர் சொல்லுவான், சேர்ந்து குறிஞ்சு சொல்லுவான், பிள்ளை பார்த்துட்டு போகும். அதே போல அப்படிதான் மாறுகள். இது ஏற்கனவே கழிச்சதில் பிள்ளை இருக்குது. திருத்தோணம் மேந்தலையை நாங்கள் எடுக்கிற மேந்தலை எடுத்திருக்கிறோம். அது பிடிக்கலையா என்ன செய்யலாம், மாத்து சரியா பயிரப்போம். அப்ப பிடிக்கலைன்னால் பயந்தா மேந்தலை கூடி இருக்கு. அப்ப கழிச்சு சரியான மேந்தலையை கூட்டோம்னா பிள்ளைங்களாங்க அந்த பிரச்சனை. அந்த பிரச்சனை பிள்ளையா கழிச்சிருந்தால் அதை கூட்டணும், சரியான மேந்தலை கழிக்கும். இருக்கும் அதை முடிப்பா 98 98 சொன்ன வச்சு ஆடுவா 98 கோப்பி முடியுதுன்னா புது கோப்பி எடுங்க நாளைக்கா. சரியே நாளைக்கு இந்த கோப்பி முள்ளா முடிஞ்சிட்டுண்டால் நாளைக்கு நீங்கள் ஒரு 4 கட்டு கோப்பியை வாங்கி 2 கட்டு எல்லா கிரியும் இலக்கம் 2 கட்டு முதலீடு தீர்மானத்துக்கு. பக்கா 107 சம்பளப்பட்டியை பார்த்துட்டான், கூலிக்கிரியம் பார்த்துட்டான், எஃப்ஏ போர்ட் அபிஜிஎஸ்சி பார்த்துட்டான், இயோகி பார்த்துட்டான். நான் வந்து பார்த்துருக்கேன். நான் எதிர்பார்த்தேன் வேறு என்ன அடுத்தது வேற இல்லை ஒன்றும் வேலை தானே. இல்லை சாப்பிடலாம் போனால் தானே அது பிரச்சனை தானே. நம்ம சொன்னோம் அந்த மாதிரி பேசும்போது என்ன சொன்னோம் ராஜன் போது எனக்கம்மா வேலை செய்யணும். அங்கே உனக்கு வந்து செய்யணும் அந்த பேர் ஹாப்பி பர்த்டே இருக்குது. என்ன கருத்துல பாட்டு சாராக எல்லா பக்கம் எனக்கு ஒரு பக்கம் சாரா முழுவதும் ஒளிமணி போனாங்க அவசியம் தொழிலிடாங்க
இனி சில வியாழக்கிழமையில ஐசிடி செமினார் போக போகுது. வாரம் ஜூன் மாதிரி இருந்தா ஜூன் மாதிரி இருந்து ஐசிடி செமினார் போகும்போது யாரும் விருப்பம் வேண்டா டேஸ்ட் இல்லையா உங்களுக்கு நிறையா நல்ல முடியுமா லேட்டா 2 மணிக்கு சொன்னீங்கன்னா சரி வேலை பார்க்கறது 8 மணிக்கு வைங்க. சரி 10 மணிக்கு தொடங்குமா மத்தனைக்கு கேம் 12 மணிக்கு சாப்பாடு 2 மணிக்கு 2 செட் நாங்க நீங்க விட்டு போய் கொடுக்கலாம். இங்க இது நீங்க 8 மணிக்கு இல்ல நாங்க வேற திரும்ப வைக்க நான் வந்ததா நீங்க 8 மணிக்கு நான் ஓட்ல இதுக்கு தொடங்கினா நான் முன்னாடி இது 2 பேருக்காக 2 பேர் நீங்க மாடல் இருக்கீங்க நாங்க மாடல் சிலையை போடுங்க. மேந்தலை பகுப்பாய் அட்டவணை மேந்தலைகள் பயிரடிப்பதை மொத்ததான் சொந்தமா செய்யறானுங்கிறாப்பா. உற்பத்தி திணைக்களம் P1 P2 சேவை திணைகள் கலைஞர் இந்த மாதிரி அடிக்கலாம் வைக்கோம் சார். இந்த டேர்ம் எக்ஸாம் வடிவா செய்யணும், அதான் முக்கியம். நம்ம ஸ்கூல்ல ஒரு தரம் போகணும், நீங்க எக்ஸாம் போகணுமா திருப்பி சொல்லிட்டேன். 6ஆம் தவணை எக்ஸாம் மிஸ்ஸே ஆச்சரிய போகணும், புள்ள வந்து எக்ஸாம் செய்யணும். 3 பாட எக்ஸாமும் போகணும். சொன்னா விளங்கிட்டா அந்த என்ன முன்னாள் பின்னா எந்த பிரச்சனைனாலும் போகணும். காய்ச்சல் வேற வெத்தம் சொல்லி நின்றீங்கன்னா துளாக்கு வந்துருக்கு. ஃபைனல் எக்ஸாமுக்கும் ஜாட்டு சொல்ல இல்லாது எல்லா பேரும் உடம்பு எல்லா பேரும் எல்லா பிரச்சனையும் வேறும். ஆனால் எக்ஸாம் செய்தே தீருவாங்க, அதை சாட்டா சொல்றே இல்லை. அதுக்கு இனிமே உடம்ப மாத்தி பயங்க. மேந்தலை பகுப்பாய் அட்டவணை மேந்தலைகள் பயிரடிப்படை மொத்தம் உற்பத்தி திணைக்களம் P1 P2 சேவை திணைக்களம் கலைஞர். ஒதுக்குடா போடுமா, ஒதுக்குடா போடுவோம். காலனி உற்பத்தியில் ஈடுபடும் அனுஷ்கா பொது கம்பெனி 2 உற்பத்தி திணைக்களத்தையும் ஒரு சேவை திணைக்களத்தையும் கொண்டுள்ளார். ஒவ்வொரு திணைக்களத்துக்கும் ஒதுக்கிய மேந்தலைகளும் ஏனைய தரவுகளும் பின்வருமா. P1 P2 போடுமா. நேரில் பொருள் ஒதுக்கீடு P1க்கு 27,000, P2க்கு 18,000, களஞ்சியம் 12,000, மொத்தம் 57,000. நேரில் கூலி ஒதுக்கீடு ஒரு காட்டுறா வார திங்கதான காட்டு திங்கதான 31,500, 22,500, 5,500. ஹார்ட்வேர் எக்ஸாம் உங்களோட டேம் எக்ஸாம் இருக்கும் என்ன சரியானே. ஹார்ட்வேர் எக்ஸாம் ஒரு டேம் எக்ஸாம் முதல்ல இருக்கும் என்ன பைக்கியா ஹார்ட்வேர் 6,000. ஹார்ட்வேர் எக்ஸாம் ஒரு டேம் எக்ஸாம் 3 இருக்கும் சரியா. ஒரு வெள்ளி வேறும் பவுண்டகம் உண்டு, ஒரு மருதியாயிரம் பேர் ஓகே இருக்கும் ஓகே இருக்கும். ஹார்ட்வேர் எக்ஸாம் 26ஆம் தேதி 6ஆம் மாசமா, டேர்ம் எக்ஸாம் 1ஆம் தேதி 7ஆம் மாசம். நேருக்கு எவ்வளவு ஏய் 67,000
நேரில் கிரியா ஒதுக்கீடு 31,500 6,000 3,000 இதுதான் 45 ரூபா 45 ரூபா சரிங்க தெரிஞ்ச வேலையானே பாதிரப்படை இயந்திர மனத்தியாலும் பாதிரப்படை ஊழிய மனத்தியாலும் களஞ்ச வேண்ட குறிப்பு எண்ணிக்கை ஆவண இயந்திர பெறுமதி தளப்பரப்பு ஊழிய எண்ணிக்கை 3 மேந்திரே பயிற்சி வரும் அப்படிதான் மாறுது கேள்வி வளமையா பாடேரை தளப்பரப்பு தளப்பரப்பு என்ன ரேசியோ 2:2 2:2 60,000 2:2 பிரியுங்க எவ்வளோ 24,000 12,000 24,000 यंत्र परमाणु देव यंत्र परमाणु देव यंत्र परमादि यंत्र परमाणु देव यंत्र किरया अम्बनाद ब्रिज बोल 520 540 3 30 20 ஊழிய நலமுறை கிரியா ஊழியர் எண்ணிக்கை 20,000 4க்கு 3க்கு 3 பிரி 20,000 4க்கு 3 பிரி மூணு பேர் செய்யும் हाँ 8,000 6,000 முதலாம் கட்ட பயிரம்பேன் எவ்வளோ 295,000 152,000 84,500 58,500 சரியான பாருங்க 295,000 152,000 84,500 58,500 சேவை திணைக்களம் களஞ்சியத்தின மேந்திரையை களஞ்சிய வேண்ட குறிப்புகள் எண்ணிக்கை போய் இப்படி கேட்டா
உற்பத்தி திணைக்களம் ಅಂದ್ರೆ களஞ்சியத்தினை மேந்திர P1 P2 எண்ணிக்கை களஞ்சிய வேண்ட குறிப்புகளை எண்ணிக்கை. இதுல களஞ்சியம் என்று போடுங்க. களஞ்சிய வேண்ட குறிப்புகள் எண்ணிக்கை களஞ்சிய வேண்ட குறிப்புகள் 45 30 நான் 3 45 2 30 3 2 என்னுடைய 20 ஆதாய் 3 2 பிரி 3க்கு 2 பிரியுங்கோ 3 2 பிரியுங்கோ 3க்கு 2 பிரியுங்கோ சொல்லலாம் 35 100 23 16 சேர்த்தா 187 100 187 100 107 900 இது ரெண்டையும் கூட்டியது வரும் 215 வரும் வருதா பாருங்க எல்லாரும் 187 100 107 900 107 900 அங்கே அந்த வீடியோ போடுறதுக்கு அந்த 2025 24 மேந்திர போப்பாட்டு மென்ஷன் பண்ணி விடுங்க. சரி சார். 187 100 107 900 P1 உற்பத்தி P2 ஆண்கள் பெண்கள் காய் ஈடுபடுகின்றது. இதில் P1 திணைக்களம் நேர் ஊழிய மனத்திய அடிப்படையிலும் P2 வந்து இயந்திர மனத்திய அடிப்படையிலும் P1 நேர் ஊழிய மனத்தியாலம் ஒரு நேர் ஊழிய மணிக்கான மேந்திர கிரியம் சமன் ஆயிரப்பட்ட மேந்திரையின் கீழ் ஆயிரப்பட்ட நேர் ஊழிய மனத்தியாலம் ஆயிரப்பட்ட மேந்தலை 187 100 ஆயிரப்பட்ட நேர் ஊழிய மனத்தியாலம் 312 3742 சரிங்களா 187 100 இங்க 3740 எவ்வளோடா P1 நேர் ஒளிய மலர்த்தியாலம் 50 ரூபா வேணுமா மலாமையா எந்த மாதிரி அப்படி எடுக்கிறேன் இது மாறி வந்தது P1க்கு நேர் ஒளிய வந்தா P2க்கு எந்த மாதிரி வெளியே பார்க்கணும் P1 நேர் ஊழிய மனத்தியாலம் ஒரு இயந்திர மணிக்கான மேந்தலை கிரியம் சமன் ஆதிரப்பட்ட மேந்தலையின் கீழ் ஆதிரப்பட்ட இயந்திர மனத்தியாலம் 187 இங்க 3742 50 ரூபா P2 இயந்திர மனத்தியாலம் P2 இயந்திர மனத்தியாலம் ஒரு இயந்திர மணிக்கான மேந்தலை கிரியம் சமன் ஆயிரப்பட்ட மேந்தலையின் கீழ் ஆயிரப்பட்ட இயந்திர மனத்தியாலம் ஆயிரப்பட மேந்தலையின் கீழ் ஆயிரப்பட இயந்திர மனத்தியாலம் ஆயிரப்பட மேந்தலை 107 900 ஆயிரப்பட இயந்திர மனத்தியாலம் 312 5395 5395 போலாம் 20 ரூபா 50 ரூபா 20 ரூபா என்ன செய்யுங்க உற்பத்தி வீதம் ஒவ்வொரு காணி உற்பத்தி கிரியா காணி ஒவ்வொன்றும் விற்பனை விலையில் 20 லாபம் பெறத்துக்கு விற்பனை விலை குறித்தால் நான் விற்பனை விலை 100 எடுத்தால் லாபம் 20 இல்லை 80,000 80,000 பிரிச்சு 100 இருக்கும்
இது கூடிய மனத்தியாலம், இது இயந்திர மனத்தியாலமா மாறி இருக்கிறது வேண்டும். எதுல கூட மனத்தியாலம் பயன்படுத்தப்படுதோ அந்த அடிப்படையில் உறிஞ்சப்படும். சரியாடே டிபார்ட்மெண்ட் மாசம் கடி வரைக்கும் பார்க்கலாம். இதுல எந்த அடிப்படையில கூட மனத்தியாலம் பயன்படுத்தப்படும் அந்த அடிப்படையில் உறிஞ்சப்படும். மூன்றாங்கேளி நாலாங்கேளி ஆண்கள் காலனி பெண்கள் காலனி. ஆண்கள் காலனி பெண்கள் காலனி. ஆண்கள் காலனி பெண்கள் காலனி. ஒன்று மூலக்கிரியவன் ரெக்கா தருவான், அதில் நேர் மூலாப்போ நேர் குழியும் தருவான். அந்த இதை பார்த்து கூடனா சரி. 25 கூட நீங்கள் அதே மாதிரி ஒன்றுக்குன்னு தருவான். ஒன்றுக்கு தராமல் கிலோகிராம் தந்தால் ஒன்றுக்கு எத்தனை கிலோகிராம் தேவையோ 1 கிலோகிராம் வெளியால பிரிக்கடா சரி. கடைசி வரைக்கும் செய்யுங்கவா. என்ன பிரச்சனை வந்தாலும் 2ஆம் கேள்விக்கு எப்படியோ 35 மார்க்ஸ் மேலே எடுத்துருக்கோம். 40க்கு 35 மார்க்ஸ் மேலே. ஆண்கள் காலனி நேர் மூலப்போல் கிரியா 300 180 300 180. நேர்கூலி 165 115. சேர்த்தா முதன்மை கிரியா 465 315. 465 315. நேர் மூலப்போல் 300 நேர்கூலி 165 465 180 315. உற்பத்தி மேந்தலை ரெண்டு திணைக்கலாம். P1 P2 பட்டனெல்லாம் உண்டு தானே, அது ஒரு மாற்றமே இல்லை. அது 25 ஒரே மாதிரி தான், 20 என்ன 40 பாஸ் அப்புறம் ஒரே மாதிரி தான். பட்டன் மாறாது. நேர் மூலப்போல் நேர்கூலி நேர் ஏனைய குணா மூலக்கிரியம். மூலக்கிரியத்தோட உற்பத்தி மேந்திரைக்குன்னா உற்பத்தி கிரியா. உற்பத்தி கிரியத்தோட உற்பத்தி எல்லா மேந்திரை சேர்த்தா மொத்த கிரியம். லாபம் சேர்த்தா இப்பனை விலை. மொத்த கிரியம் உற்பத்தி எல்லா மேந்திரை என்பது எங்க வருமானா மொத்த லாபத்துல லாபம் கிடைக்கும். எக்ஸாக்ட் கேட்டா வேற விஷயம். மற்றபடி உற்பத்தி கிரியது லாபம் சேர்த்து போட்டு விற்பனை எடுத்து போட்டு லாபம் கேட்டான். அப்புறம் 25 கேட்டா அப்ப நீங்க லாபத்திலிருந்து அந்த உற்பத்தி எல்லா மேந்திரை கழிக்கும். P1க்கு ஆண்கள் காலனிக்கு எத்தனை மதி அந்த 3 அங்க 2 அப்ப 50 ரூபா தேவை. இது 3 150 52 100. இயந்திர மருத்துவம் ஆண்கள் காலனிக்கு 2 மருத்துவம் 1 மருத்துவத்துக்கு 20 ரூபா 22 40 இங்க 20 3 60 20 3 60. இதுதான் உற்பத்தி கிரியா மேல் எவ்வளோ உற்பத்தி கிரியா மேல் எவ்வளோ 55 இது 655 475. விற்பனை விலை 20 லாபம். லாபம் கூட்டினால்தான் விற்பனை விலை வரும். கீழே 100 வீதம் என்றால் விற்பனை விலை 100 என்றால் 20 லாபம் என்றால் விரியம் என்பார். 655 80 பிரிச்சு 100 பெறும். 655 டேய் 655 80 பிரிச்சு 100 பெறும். 475 80 பிரிச்சு 100 பெறும். எழுநூற்றி 15 லாபம் 163 163.
இது 93 ദിവസം ലാഭം തോന്നിട്ട് പിന്നെ കാര്യം എല്ലാവരുടെയും ஏனாங்க ஏனா 97 செய்யணும் பாருங்க இல்லையா இருக்கா செய்யடா இருக்கியா 97 அதை முடிப்பான் ரெண்டு உற்பத்தி நினைக்கலாம் ஒரு சேவையத்தை நினைக்கலாம் சொல்லிட்டு பேசினான் சுவையாக வந்து எனக்கு வந்து விடுமா நான் பார்ப்பேன் நான் Olivier. ini rendu varam adutha easy paadam elective area meda mudaladinaal rendu exam varum 10 5 15 mark paathu ayini 25 mark oru manikom 20 10 30 marks kuriya karyam alla 20 15 35 marks part 2 la mattum பின்னுக்கு படிக்கிற பாடங்களை ஒழுங்கா கையிலாவே மார்க்ஸ் ஓவர் பண்ணலாம் தொண்ணூற்றி ஏழாம் கேள்வி மேந்தலை பகுப்பாய் அட்டவணை மேந்தலையால் பயிரடிப்படை மொத்தம் உற்பத்தி திணைக்களம் XY உங்கள் சேவை திணைக்களம் களஞ்சியம் மேந்தலை பகுப்பாய் அட்டவணை மேந்தலையால் பயிரடிப்படை மொத்தம் உற்பத்தி திணைக்களம் XY சேவை திணைக்களம் களஞ்சியம் களஞ்சியம் வந்து ஒன்று தான் பேரும் உற்பத்தி திணை 2 தான் பேருமா 3 வாரையில் வராண்டு இல்லை வரலாம் சேவை திணைக்களம் ஒன்று தான் பேரும் எப்பயுமா சேவை திணைக்களம் எப்பயும் ஒன்று தான் பேரும் கவனிங்க ஒரு தொழிற்சாலை 2 உற்பத்தி பொருள் XYM சேவைப்பதை களஞ்சியத்தையும் கொண்டுள்ளார் நேரில் கூலி ஒதுக்கீடு நேரில் கூலி ஒதுக்கீடு 118,000 72,000 10,000 ஒரு 2 லட்சமா 2 லட்சமா 2 லட்சம் 118,000
72,000 10,000 2 லட்சம். வெளிச்சம் கிலோமீட்டர் தந்திருக்கா இல்ல அடிப்படை தலப்பரப்பு வெளிச்சம் தலப்பரப்பு வெளிச்சம் தலப்பரப்பு வெளிச்சம் தலப்பரப்பு 2க்கு 2 கோண்டு 2க்கு 2 கோண்டு 20,000 10,000 தொழிற்சாலை வாடகை அடிப்படை தலப்பரப்பு தொழிற்சாலை வாடகை தலப்பரப்பு 1 லட்சம். ஒரு பிரிச்சு போட்டால் அதுவும் 2 கோண்டு 40,000 20,000. இயந்திர காப்புறுதி இயந்திர காப்புறுதி இயந்திரத்தின் புத்தக பெறுமதி 3க்கு 2 3க்கு 2 நான் பேர் பிடிச்சு விடுவோம் 15,000 10,000 கணக்கா வச்சு பிடிச்சு போட்டு கூட்டி பாருங்க தொகை பேர் வாங்கணும் கூட்டி பார்க்கணும். கன்னட காப்புறுதி கிரியா வந்திருக்கா இல்லை தலப்பரப்பு கட்டண காப்புறுதி தலப்பரப்பு 50,000 பிரிச்சோம் தலப்பரப்பு 2க்கு 2 கோண்டு 20,000 10,000 இயந்திர வருமான தேவை இயந்திரத்தின் புத்தக பெறுமாறு இயந்திர வருமான தேவை இயந்திரத்தின் புத்தக பெறுமாறு 3க்கு 2 இயந்திர வருமான தேவை இயந்திர புத்தக பெறுமாறு திருக்கினார் 15,000 10,000 10,000 தொழிற்சாலை முகாமையான சம்பளம் ஊழியர் எண்ணிக்கை தொழிற்சாலை முகாமையான சம்பளம் 40,000 ஊழியர் எண்ணிக்கை 15க்கு 15 10 3க்கு 2 தொழிற்சாலை முகாமையான சம்பளம் 3க்கு 2 3க்கு 2 15,000 10,000 முதலாம் கட்ட பயிரின்பின்
520 முதலாம் கட்ட பயணம் பி தொழிற்சாலை மாவிய சம்பளம் ஊழியர் எண்ணிக்கை 5க்கு 3க்கு 3 நினைப்பிட்டா 15000 10000 10,000 2,43,000 7,000 80,000 520,000 243,000 197,000 80,000 கலைஞர் பதிவேடின்படி உற்பத்தி பகுதி வழங்கிய மூலப்பொருட்களின் பெறுமதி 3,02,000 2 லட்சம். கலைஞர் மீது முதல் பயிருக்கு பயிர வேண்டிய அடிப்படை மூலப்பொருட்களின் பெருமை அடிப்படை களஞ்சியத்தினால் உற்பத்தி வழங்கப்பட்ட மூலப்பொருட்கள் பெருமை அடிப்படை களஞ்சியம் மூலப்பொருட்களின் பெறுமதி அந்த ரேஷியோ 3 லட்சம் 2 லட்சம் 3க்கு 2 இது 520,000 அப்படியே வேறு பண்ணி போடுவோம். இந்த 80,000 பிரித்து போட்டீங்கன்னா 5 பிரிச்சா 16 16 3 48 16 2 32 48,000 32,000 களஞ்சியத்தில் மேல்நிலை பிரிக்க பண்ணி பூஜ்ஜியமாக்கி மூலப்பொருள் பெறுமதி அடிப்படையில் 3 2 பிரித்தீங்கன்னா 48,000 32,000 எவ்வளோ 291 229 229 இன்மையின் மேலோட வீதம் உற்பத்தி பகுதி எக்ஸ் இயந்திர மனத்திய அடிப்படை உற்பத்தி பகுதி வாய் நேருக்கு ஊழிய மனத்திய அடிப்படை எக்ஸுக்கு இயந்திர மனத்தியாலம் வைக்கு ஊழிய மனத்தியாலம் இது முதலாம் கேள்வி இரண்டாம் கேள்வி எக்ஸுக்கு இயந்திர மனத்தியாலம் ஆயிரப்பட மேந்தரை 291,000 ஆயிரப்பட இயந்திர மனத்தியாலம் எக்ஸுக்கு நேர பேங்க 1 லட்சம் 1 லட்சம் 2 ரூபா 90 இங்கே பார்க்கணும். ஆயிரப்பட இயந்திர மனத்தியாலம் எக்ஸுக்கு இயந்திர மனத்திய அடிப்படை வைக்கு என்ன அடிப்படை ஊழிய மனத்திய அடிப்படை வைக்கு ஊழிய மனத்திய அடிப்படை ஆயிரப்பட மேந்தரை 229 ஆயிரப்பட ஊழிய மனத்தியாலம் வைக்கு 40 நேர் ஊழிய மனத்தியாலம் 40 பிரிவு ஹலோ அஞ்சு தசம் 725 5 தசம் 725 5 தசம் 725 முகாமை கணக்கிற இன்னமும் எதிர்பார்க்கிற கேள்வி கேந்தல பகுப்பாய் அட்டவணையும் களஞ்சிய பேடு எஃப்ஐ போர்டு அப்ளிகேஷன் தான் பெறலாம். களஞ்சிய பேடு எப்படியும் பெறலாம். மேந்தல பகுப்பாய்னு ஒவ்வொரு முறையும் பெறும். களஞ்சிய பேடு அதை பார்த்தீங்கன்னா சரி. நாளைக்கு 2 பாடம் புது பாடம் ஒன்று எல்லைக்கிரியவியல் மற்றும் முதலெடுத்தி மாடம். இந்த கோப்பி முடிஞ்சால் புது கோப்பி எடுங்கோ. சூட் வந்து நான் நாளை தாரேன் சரியானே. கடைசி பாடத்து இருக்கா சரி ஓ ஜூம்லையும் இருக்கோ விளங்கல ஜூம்லையும் போடுவீங்க ஓ சரி